வனபத்திரகாளி. வனபத்திரகாளியா? எப்படி அந்த ஆணழகு அர்ஜுனன் போல இருக்கிறிய? ஏன் இங்க வந்த? எங்க அவரு? அந்த ஆணழகு அர்ஜுனன் என்று உரைத்தாயே, அவன் எனக்கு பேரனாக வேண்டும். அப்படியா? பங்காளி வெல்வதற்கு பாஸ்மதி கடி பெற்று வருவதற்காக சென்று கொண்டிருந்தான். அவன் தவத்தை கலைக்க கூடாது என்று குய்யோ முறை என்று இந்த வனத்தில் எழுந்து கொண்டிருந்தான். சக்தி கோட்டை விட்டு, அதாவது கோடு தராத குறுகுல வம்சத்தில் பிறந்தவன். நான் நேற்று சக்தி கூட அனலாயத்திற்கு அவரால் நகர முடியல. உண்மை. அந்த நேரம் வந்து உதவி செஞ்சுக்கிறார். சக்தி கோட்டுக்குள்ள அவனை போல் உருவத்தை மாற்றி நான் தான் இந்த கோட்டுக்குள் நின்று கொண்டிருந்தேன். சண்டாளி, நீ ஒரு பொம்பளை தானே? அன்னைக்கே அவருக்கு என்று பிறந்தவன், அவனுக்கு என்று வளர்ந்த வேலை 10 அளவு எனக்கு 11 இருக்கு. அவரை நான் மனமுடிக்க வேணும் எவ்வளவு ஏக்கத்தோட இருந்தேன். இந்த நேரத்துல வந்து தப்பி விட்டுட்டு நீ வந்து வனக்காடி நாங்க வந்து நிக்கிற சண்டாளி, நீ ஒரு பொம்பளை தானே? ஏய், பழத்தை கொடுத்து கொடுத்து அவத்தெல்லாம் குறை குறை நாட்ட வச்சுட்டேன். அது போகட்டும், உன்னை வந்து கடிக்கிறேன். எந்த வழியா போறாரு? ஏலக்கண்ணி, நீ பயந்துக்க வேண்டாம். எந்த வழியா போனாலும் விட மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணாத அவர் போறது. வடதிசை சென்று கொண்டு இருக்கிறார் சிவனி நோக்கி. அப்படியா? உன்னை கல்யாணம் பண்ணி போய் சொல்லி சத்தியம் வாங்கி இருக்கிறமா? அப்படியா? நானும் உன்னை போல விட மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியா? என்ன இப்படி விட்டுட்டு சக்தி கூட உன்னை விடாதபடி இருக்கும்படி காடி உனக்கு உதவி செஞ்சு அனுப்பிச்சுட்டா. இருந்தாலும் உனக்கின்ற பிறந்தவன், உனக்கின்ற வளர்ந்தவன். அதனால என்ன திருமணம் செஞ்சு விட்டுட்டு அது போலாம்ல. சிவனி தாயே, அதாவது உன்னுடைய தாயே தாயால கெட்ட கோவம் வந்துடும். நடடா இந்த மாசத்துல உன்னை பேச ஏலக்கண்ணி, என்ன உனக்காகவே நான் பிறந்தவள். உண்மைதான். உனக்காகவே நான் வளர்ந்தவள். உன்னை விட முன்னாடி சிவனை பார்த்து வர வாங்கினவன். ஒரு உபதேசம் சொல்லவா? என்ன? போட்டு போட்டு பொண்டாட்டி ஆக்கி கெஞ்சிட்டு கிடக்குறேன். என்ன சொல்ல வரீங்க? பரமனை கண்டு வருகிறேன். உன்னை மறுமணம் செய்து போறேன். சிவனை கண்டு வரேன். உன்னை நான் திருமணம் செய்து போறேன். சிவபெருமான் உங்க பாட்டனா போனோன்னு எடுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சுறதுக்கு அவரை பார்க்க அந்த மணிகளும் ஆகாய வாசிகளும் எத்தனையோ யுக யுகமா காத்துட்டு கிடக்குறாங்க. ஒவ்வொரு முனிவருக்கும் ஊனாங்கொடி போல அவருடைய முடி, தாடி முடியெல்லாம் ஊனாங்கொடி போல தட முடியெல்லாம் போயிருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆழ விருச்சகத்துல அடியில் உட்கார்ந்து தவம் செய்கிற முனிவர்கள் அந்த மரமே மூடிக்கிட்டு எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் காக்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் அருள் தராத அந்த சிவபெருமான் போனோன்னு உனக்கு வரம் கொடுப்பாரா? அப்படிதான் வரம் கொடுத்தா காலதாமதம் ஏற்பட்டா நான் இப்படியே இருப்பேனா? அது மட்டும் இல்ல, ஆம்பளைங்க நீங்க இப்படியே உங்க புத்தி மாறாது இருக்குமா? ஆனால் உங்களுடைய ஆம்பளை புத்தி எப்படி தெரியுமா? ஐயா,
என் கருத்த முடி வெளுத்து போனா என்ன கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன். என் நிமிர்ந்த மாதிரி சரிஞ்சு போனா என்ன ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன். கொஞ்சமாவது முகம் சொருக்குன்னு வந்துருச்சுன்னா இவ கிடக்குற இன்னொருத்தி பார்க்கலாம்னு போயிடுவேன். அதனால நான் வாங்கி வர என்ன ஆகுது, உன்னையே மனதார நிறுத்திக் கொள்வது என்ன வருது. அதனால ஈசன் சாதாரணப்பட்ட மனுஷன் இல்ல. அவரை பார்க்க எத்தனையோ ஆண்டுகள் ஆகலாம், எத்தனையோ யுகங்கள் ஆகலாம். அதுல காலதாவது ஏற்பட்டா என் இளமை குறையாமல் இருக்குமானா முதுமை பருவம் அடையாமல் இருப்பா. அப்படி முதுமை பருவம் அடைஞ்சு பிடிக்கவே உட்காந்துருந்தா என்ன வந்து சரி நம்ம நினைச்சிட்டு இருந்தா அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் கட்டி போட்டுக்கலாம். ஆமா புத்தி அருக்கா புத்தி. அதனால என்னை திருமணம் செய்து விட்டுட்டு நீ போய் எத்தனை வருஷம் இருந்துட்டு வந்தாலும் நான் ஊம் கொண்டாடின்னு இருப்பேன். 2 வருஷம் வர சொல்லு. எல்லாம் எனக்கு வேணும். ஆடு குறைய போயிடும் ப்ரோ. திருமணம் செய்துட்டு நீங்க போகலாம், இல்லனா ஆகாது. இளமை இப்படியே இருக்குமா? ஆமா, இலையாகி போயிருவேன். அத்தான் நான் சொல்றேன். மறுபடியும் தாயா தாயா கெட்டு போக மாமாடு ஜல்ல காட்டி செண்டை அடிச்சுட்டு உனக்கு நான் வர வாங்குறேன். ஆமா, முத்துமக சோறாம உனக்கு முன்ன வர வாங்குறேன். நிமிர்ந்து மாதிரி சடியாம ஈசங்கிட்ட நான் வர வாங்கிட்டு வரேன். உனக்கு வாங்கின பிறகு நான் எனக்கு வாங்கிக்கிறேன் தாய். இளமை குறையாமலும் முதுமை பருவம் அடையாமலும் என் முத்துமுகம் சோறாமணி எனக்கு முன்ன வர வாங்கிய பிறகு இதை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். சத்தியமா? ஆனால் ஒண்ணு கைவாரம் போட்டு கொடுத்தா தான் வச்சுட்டு போவேன். 200 பிடிச்சி விடு. நான் இப்ப என்ன கேட்டீங்க? சத்தியம் பண்ணிட்டு கொடுத்தா தான் நான் போவேன். உனக்கா? ஆமா. ஆமா, அதாவது பெண்ணு கட்ட ஒண்ணுக்கு ஆகாது. ஆமா, மண்ணு கட்ட முன்னுக்கு விளைஞ்சிக்கும். ஆமா, இந்த வருஷம் விளையினாலும் அடுத்த வருஷம் விளையும். மண்ணை பத்தி எல்லாம் நீ பேசாத ஒண்ணு சர்வரா இருக்கு கிடையாது. சும்மா காடு குறவுழுந்து போயிருயாங்கிற 2 கீறி விட்டு போய் சும்மா ரொம்ப கஷ்டப்பட வேணாம். எத்தனை பாத்திரம் எத்தனை கவல் நேரம் உண்டா நான் அதுக்காக உட்காந்து கிடக்கட்டும். இல்ல எத்தனை கவலுக்கு நல்லா வந்திருக்கிறேன். முருங்காய் தின்னாத்தான் சுவாமி. அதனால என் இளமைக்குரிய அவ்வளவு முதுமை பருவம் அடையாமல் முத்துமுகம் சோறாமல் முன்னே வர வாங்க உங்களை நம்பி நான் இருப்பேன். இது மேல என்ன கீழே இந்த பூமாதேவி சத்தியமா. ஆனா நான் வந்து திருமணம் செஞ்சுட்டு போறேன். அப்படியா? ஆகட்டும் சுவாமி. போயிட்டு வரீங்களா? இன்னும் நாடகம் வேண்டுமானால், இதே நாடக ஆசிரியர்கள் வேண்டுமானால், சேலம் மாவட்டம் காடியம்பட்டி ஒன்றியம் கொங்குப்பட்டி போஸ்ட் நல்லூர் மாதேஷ் நாடக சபா வணிகளால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த காட்சிகள் எங்களால் முடிந்தவரை செய்து கொடுப்போம். வில்லேஜ் ஃபில் ஃபேக்டரி மூலமாக எங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி.